வெல்கம் டு குக் வித் கவிதா. இன்றைக்கி சிக்கன் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷவர்மா கிரேவிங்லாம் வந்ததுன்னா இந்த சிக்கன் ரோல் ஹெல்த்தியாக ஹை ப்ரோட்டீன் செஞ்சு சாப்பிட்டோன்னா அந்த கிரேவிங் எல்லாம் போயிடும். இது சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 2 முட்டை, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெப்பர் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இது ஹோம்மேட் மைனஸ் வித்தவுட் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம நல்லா மையாக இதை அரைச்சி எடுத்தோம்னா இது மைனஸ் மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ சிக்கனும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சம் லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கிறேன் சிக்கனில், ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூளும் தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் ஆட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். நல்லா சிக்கனில் எல்லா இடமும் பண்ணுற மாதிரி மசாஜ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். விட்டுட்டு இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆக வைக்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் விட்டு கிளறி எடுக்கணும். கிளறி எடுத்து அப்புறம் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடணும். வச்சு எடுத்தோன்னா நல்லா அதில் இருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி இந்த மாதிரி சூப்பராக சிக்கன் ரெடி ஆகும். இப்போ இது சிக்கன் கூடவே நம்ம என்ன பண்ணோம்னா, நான் ஒரு 2 கேப்சிகமை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. அதையும் ஒரு 2 சின்ன வெங்காயத்தையும் நீட்டு வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா க்ரன்ச்சியாக வெங்காயமும் கேப்சிகமும் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். க்ரன்ச்சியாக குக் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி திரட்டுவோமோ அந்த மாதிரி சப்பாத்தியை திரட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சப்பாத்தியோடு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மயனிஸ் அந்த மிக்சரை நம்ம முதல்ல பேஸில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த சிக்கன், கேப்சிகம், ஆனியன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா ஃபில்லிங்காக தாராளமாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அது கூடவே அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அந்த மைனஸ் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்தோம்னா ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லன்ச் எதுவாக வேணால் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக டேஸ்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள்.